ஓகே இருக்கட்டும். இதை நம்பி வந்தவர்களுக்கு கிடைக்கான்னு சொல்றேன். வந்தாரு, அண்ணன் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த படுகொலை செய்யப்பட்ட வழக்கை வந்து எடுத்து நடத்தினார முதல்ல அவரு. இறந்து போனவருக்கு ஒரு தொடர்ச்சியா நினைவேந்தல் கொடுத்து வந்து நாம் கட்சி சீமான் செஞ்சாரா? எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். வந்தாரு, அவர் அண்ணன் இறந்து போயிட்டாங்க, அதோட விட்டவர் தான். அதுக்கப்புறம் என்ன கூட பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு சூழல் உள்ளவர். காவேரி போராட்டம் நடக்கும்போது தம்பி விக்னேஷ் இறந்து போயிட்டாங்க. விக்னேஷ் இறந்து போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போய் என்ன செஞ்சாரு? அந்த அம்மா காதல் சொன்னாரா? இல்ல இறந்து போயிட்டாங்க, இறந்து பார்த்து நிதி உதவி கொடுத்தாரா? பல லட்சம் ரூபா, பல கோடி ரூபாய் நிதி வருது. இதுல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, வாங்க நேரடி பிரச்சனை கூப்பிடுறாங்க. இதெல்லாம் சீமா நம்பி போனவங்க நிலைமை சொல்றேன். நீங்க கேட்டீங்க சுடுகாடுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரியலையா? சுடுகாடு இல்லாம இருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் இவர் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலையே. அதான் நம்ம சொல்றோம். இவரை நம்பி போனவங்க நடுத்தோட தான் நிக்க முடியும். ஏன்னா அவர் தன் நிலத்துக்காகவே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கணும், தொண்டர்கள் இருக்கணும், தம்பிகள் பேசுவார். இன்னைக்கு பேசுவார். அந்த சம்பவம் நடந்த வழக்குகளை வந்து எத்தனை குறுக்கு விசாரணை 60 விசாரணைகளை விசாரிச்சிருக்காங்க. அவங்க பேர் சாட்சியா மாறிக்கிறாங்க. நீங்க அந்த வழக்கையும் ஒரு இடத்துல கேட்கிறேன். குற்றவாளிகள் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். கட்சி சீமா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? இவர் லட்சணம் வந்து இதை தெரிஞ்சுக்க வேண்டியதான் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி. அதான் நான் சொல்ல வரேன். தொண்டர்களுக்காக கட்சி நடத்துறாங்க. எங்க தலைமை அலுவலகம் போர்வில் இருக்கு. கேவலம் போனா ஒண்ணு கிடைக்க கூட இருக்காது. ஒரே ஒரு கழிவறை இருக்கும். அதுக்கு திரும்ப தண்ணி வரும். ஒண்ணுமே இருக்காது, எந்த வசதியுமே இருக்காது. ஆனா நீங்க எத்தனை லட்சம் வாடகை கொடுத்து வீட்டுல தங்கி இருக்க, உனக்கு எவ்வளவு வசதி இருக்கு? அவன் போய் கட்சியில போராடுனா அவன் தலைவரோட தான் போகணும். அவன் தான் வழக்க சந்திக்கணும், அவன் தான் ஜெயிலுக்கு சிறைக்கு போகணும், அவனே வந்து பிணையில வெளியில வரணும். இவன் சிறைக்கு போயிட்டான். ஒரு வழக்கு பண்ணதில்லை அவங்களுக்கு. ஒரு வழக்கு கூட பண்ணல. பயப்படாத நாளைக்கு சீமான சொல்லுங்க. தண்ணியில கொஞ்சம் சொல்றாரு, ஏதாவது வழக்கு நீங்க செலவுக்கு பணம் கொடுத்துருக்கீங்களா? ₹1 கொடுத்துருக்கீங்களா கேட்க சொல்லுங்க. அதாவது சீமா நம்பி போகாதீங்க அப்படி என்னுடைய அனுபவத்தில் நான் இளைஞர்கள் சொல்றேன். அவ்வளவுதான். அது இளைஞர்கள் ஏத்துக்கிறாங்க அவருடைய தனிப்பட்ட உரிமை. என்னுடைய கடமையை நான் செஞ்சேன். இல்ல எவ்வளவுதான் நீங்க அறிவுரை பண்ணாலும் பின்னோட்டத்துல வந்து எத்தனை பெட்டி வாங்கினீங்க திராவிட கட்சியில? அதுதான் பெட்டி பெட்டியிருந்தா. நான் ஒரு சாதாரண அடிப்படை தொண்டேன். அடிப்படை மக்களுக்காக போடக்கூடியவன், ஆட்ட தொழிலாளர்கள் போடக்கூடியவன், மீனவ மக்களுக்காக போடக்கூடியவன், இந்த ராமேஸ்வரம் யாத்திரை பிரகாரிகள் பிரச்சனைக்காக போடக்கூடியவன், ராமநாதபுரத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ONGC பிரச்சனைக்காக போடக்கூடியவன். வேற என்ன? நான் பெரிய ஒரு போராட்டம், நான் பெரிய போராட பெரிய எல்லாம் ஒண்ணு கிடையாது. அதனால போய் திமுக காசு அவசியம் இல்லை. எளிய மக்கள் கூட்டமைப்பு தேவைப்படுகிறாரு. நல்ல வார்த்தை இது. எளிய மக்களுடைய கூட்டமைப்பு வேணும், ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு எளிய கூட்டமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப எளிய வாழ்க்கை சீமான் வாழ்றாரு. எளியங்கிற வார்த்தையை சொல்ற தகுதி இல்லாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு. அவை பார்க்கிறோம் நம்ம. அவனை தங்கு முடியலாம் எடுத்துக்கங்க, எவ்வளவு செலவு போறான்னு பாருங்க. அவரோட உடைகளை பாருங்க, அவருடைய பழக்க வழக்கங்களை பாருங்க. எல்லாமே வந்து கார்பரேட் கம்பெனிகளா இருக்கு. தமிழோட முதலாளி என்ன செய்யணும்? அந்த அடுத்தவனுடைய உழைப்புல வாழ்ந்து காசை வாங்கி நான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றேன், 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் வாடகை வீட்டு வாடகை கொடுக்குறேன், உயர்ந்த கார்களில் பயணம் பண்றேன், பல இடங்கள் சொத்துக்களை வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்றதே தமிழ் அறத்துக்கு புறம்பானது. இந்த மாதிரி தமிழ் அறத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய சீமானோட எப்படி பயணம் செய்வீங்க? ஒரு காலத்தை வெளியே வந்தானே ஆகணும். அந்த அடிப்படையில் வெளியே வர வழியா இவர் சீட்டு கொடுத்த வரல. இப்ப சீட்டை கொடுத்தவன நாம் தொடர்ச்சி வெற்றி பெற்று போயிடுவாங்களா? எந்த காரணமும் இல்லாம எந்த காரணமும் யாருக்குமே இருக்காது. நீங்க கட்சியை விட்டு வெளியே போகக்கூடிய எல்லாருடைய பின்புலத்தை எடுத்து பாருங்க. கல்யாணம் சுந்தரம் யாராவது இருக்கட்டும், யாருக்கும் ஒரு தீர்வு இருக்காது, ஒரு விசாரணை இருக்காது, ஏன் போனாலும் தெரியாது, எதுவுமே தெரியாது. உண்மையிலேயே கட்சிக்காக போராட்சி காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினராக நிற்காரு. தலைவர் வந்து வேட்பாளர் போட்டிருக்காங்க. ஒரு துணை வேட்பாளர் அங்கே ஒரு மாவட்ட செயலர் போடு, மாநில வேட்பாளர் போடு, அங்கே காத்துல வேலை செய்யக்கூடிய பல்வேறு வழக்கில் பெற்ற இந்த மாதிரி அடிமையாக போட இருக்காங்க. அந்த மாதிரி போடு, ஏன் போட மாட்டேங்கிற? பயம் எங்க நம்ம வந்து வேட்பாளர் தவறா போச்சுன்னா மக்கள் வந்துவானே, உண்மையான ஒரு போராளி வந்துவானே, அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருமே, அந்த நம்பிக்கை கூட உனக்கு இல்லை. இது வந்து எவ்வளவு ஒரு மிக பிற்போக்குத்தனமான செயல் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். அவன் உண்மையும் தெரிஞ்சா தோற்று தான் போகணும். அதாவது அவர் இணையா கூட கட்சியில யாருமே இருக்கக்கூடாது, வீட்டுல தான் இருக்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்ல வரல. அதாங்க உண்மை. அதான் உண்மை. எனக்கு துணையாவோ இணையாவோ கட்சியில உறுப்பினர் யாரும் வரக்கூடாது. நான் மட்டும்தான் என் கட்சி, நான் மட்டும் இருக்கணும், ஏன் பொண்டாடி இருக்கணும், என் அம்மா அப்பா இருக்கணும், கேட்ட குடும்ப அம்மா நம்ம குடும்ப சொல்லுவாரு, பேசுறது நல்லா தான் இருக்கும். சாதாரண விஷயம். இப்ப நானே நான் வேட்புமனு தயார் பண்றேன், நான் ஒரு துணை வேட்பாளர் போட யார் போடுவேன்? என் கட்சியில் கூட உலகம் அல்லது யாரோ ஒரு தம்பியாக வந்து செய்வேன், ஒரு துணை வேட்பாளர் போடுவாங்க, ஏன் பொண்டாடி போய் போடுவாங்க? இதை விட ஒரு தலை தாண்ட அரசியல் வந்து இந்த கட்சியில் யாருமே பண்ணல. அதை எதுவும் கேள்வி கேட்கறது அங்க வாய்ப்பு இருக்காரா? அதன் போது இல்ல. கட்சி அதிகார பயிர்வு மாதிரி அங்க எதுவுமே இல்லை. உச்ச ஜனமே கிடையாது. இப்ப நம்ம எது வெளியே வரலாம், எந்த கேள்வியும் கேட்க முடியாது, எந்த கருத்தும் சொல்ல முடியாது, எந்த ஆலோசனையும் கொடுக்க முடியாது. ஏதாவது கருத்து சொன்னோம்னா அது கெட்ட வர சொல்லி தேவையில்லைங்கிற வர சொல்லுவாங்க. அதுக்கு மேல பார்த்தா என் கட்சி வெளியே ஒழிஞ்சிருவாரு. இவர்கிட்ட போய் நீங்க எந்த விதமான தமிழ் அரசியல மீட்டெடுக்க முடியும்? இத்தனை ஆண்டு காலத்தில் நம்ம வந்து வீணடிச்சிருக்கோம். அவரோட பல ஆண்டு காலம் வீணடிச்சிருக்கோம், உழைப்பை வீணடிச்சிருக்கோம். நம்ம அப்படி கூட நினைக்கல. இவர் கூட நம்ம வந்து தமிழுக்காக, இனத்துக்காக, மொழிக்காக, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்காக, உரிமைக்காக தான் போராடுறோம். அதான் நான் எல்லாரும் சொல்ல மாட்டேன், படம் வச்சுட்டேன், கால வீணா போயிடுச்சு, அதை நான் சொல்ல மாட்டேன். நான் செய்ய வேண்டிய கடமையை ஏதோ ஒரு களத்தில் செஞ்சேன், அவ்வளவுதான். இனிமேல் செய்து கொண்டே இருப்பேன். எனக்கு கலந்தாக தமிழக களம், அது சீமானோட வேலை செய்யணும், பொய்யான சீமானோட வேலை செய்யணும், போலித்தனமான சீமானோட வேலை செய்யணும் அவசியம் எனக்கு இல்லை. நான் உண்மையான களத்தில் உண்மையான மக்களுக்காக, மக்களுடைய விடுதலைக்காக, மீனவ மக்களுடைய பிரச்சனைக்காக, மக்களுடைய குடிநீர் ஆதாரத்துக்காக நான் தொடர்ச்சியா போராடிட்டு தான் இருப்பேன். என்னுடைய குணம். அதனால நான் வெளியே வந்து வேலை செய்யணும். சீட்டு எதை பேசுனா இளைஞர்கள் நம்மகிட்ட வருவாங்க. யாருமே செய்யாத செய்யறாரு, யாருமே கூட்டணி போகாம தலைவர் பிரபாரனை பத்தி தொடர்ந்து தமிழகத்தை பேசுறது, இதையுமே நீங்க ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் அதான் சொல்றேன். அவர் வியாபாரம் மட்டும் பார்க்கல தமிழ. என்ன யாருமே தலைவரை பேசல? ஏன்னா புலிகள் தடை செய்யப்பட்ட காலத்துல புலிகளை பத்தி பேசுவதற்கு 5 பேருக்காக இந்த காலகட்டத்தில் இப்போ வைப்பா பேசிட்டே இருந்தாரு. புடாவை சட்டத்தில் உள்ளதுக்கு போட்டாங்க, பல ஆண்டுகள் சிறை நடந்து வந்தாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணாரு சீமானு? அப்ப புலிகள் தடை செய்யப்பட்டிருக்கிற காலத்தில் ஒன்றுமே பேசவே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு.
அப்பதான் அவர் சொல்றாரு இன அழியும் போது யாருமே வரல வாங்க ஒன்று கொடுங்க. சரி இன அழியும் உண்மையிலே ஒன்று கொடுத்து சொல்றாங்க நம்மளால ஒன்று கொடுக்கணும். சரி யாருமே உண்மையிலே போராட விருந்து போராடுவாங்க. இப்பதான் அவர் பேசுறாரு. அப்ப என்ன பேசுறாரு? அது அந்த மாதிரி பேசிய வெள்ளத்தாள் இருக்கு. அந்த வெள்ளத்தாள வச்சுட்டு போனா கூட அடுத்த வந்து செய்வான் தனக்கு தேவையான கருத்துக்களை கட்டுரைகளை பழக்க வழக்கங்களை பண்பாடுகளை அதை வந்து எழுதி வச்சுட்டு போவாங்க. இதை சீமான் என்ன பண்றாரு? அந்த வெள்ளத்தாள போய் எடுத்து கிளி 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 வச்சுருக்க வேலை பார்த்துருக்காரு. அது யாருக்குமே பயன்படக்கூடாது. அது மாதிரி இளைஞர்களை நீங்க கொண்டு போயிட்டு இளைஞர்களை மடைமாற்றி அவர்கள் வந்து உண்மையிலேயே தமிழ் தேசிய சிந்தனையோடு தமிழின விடுதலை சிந்தனையோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை, இந்தியத்தை எடுக்கக்கூடிய இளைஞர்களை, இந்திய இருக்கக்கூடிய இளைஞர்களை, அதிகாரத்தை எடுக்கக்கூடிய இளைஞர்களை, வரலாற்றுக்கார எடுக்கக்கூடிய இளைஞர்களை இவர் என்ன பண்றாரு? மடைமாற்றி அவருக்கு மூளை செலவு செஞ்சு அவரை போன சும்மா சீமானுடைய ரசிகராக மாற்றி தன் பக்கம் வச்சிருக்காரு. இதை தவிர்த்து சீமான் என்ன செஞ்சாரு சொல்லுங்க. இல்ல மாவட்டத்தோட என்னங்க பிறந்த நாள்ல போய் 5000 பேர் கொண்டு வீட்டுல கொண்டு பண்ணிருக்காங்க. இவர் வந்து விஜய் வந்து தற்கொலை சொல்றதுக்கு என்னங்க தகுதி இருக்கு? அவராவது ரசிகர்களை வச்சிருக்காரு. இவரு உண்மையிலே தமிழக உணர்வு உள்ளவர்களை இவர் ரசிகர்களா மாத்திலே விடுதலை யார் குற்றம்? 7 லட்சம் தமிழர்களை கொலைச்சிட்டாங்க. அந்த ரத்த சகஜம் நாம் வச்சு உருவாச்சு சொன்னேன். ஈழ மக்களுக்காக ஈழ விடுதலைக்காக தனியாருக்காக எத்தனை போராட்டத்தை நீ பண்ணிருக்க? ஈழ விடுதலைக்கும் பண்ணதில்லை, தனியாரத்துக்கு பண்ண கிடையாது. அங்கிருந்து பாய்க்கப்பட்டு வந்த மக்கள் முகாமிற்காக மண்டபம் அவங்களுக்கான பண்ண கிடையாது. எல்லாமே வேஷம்ங்க. இடையில வந்து திறநிதியை வந்து எடுத்து அவரை செலவழிக்கிற மாதிரி சொன்னீங்க. இல்லை வெளிப்படையான நிர்வாகம்னு திராவிட கட்சிகள் மாற்றா வந்து கொண்டு வர அரசியல் கட்சியில இந்த மாதிரி வெளிப்படையான வரவு செலவுகள் கூட காட்டப்படலையா? நீங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து ஒரு திராவிட கட்சியில கூட நாங்கள் எதிர்பார்க்காத குற்றச்சாட்டு இருக்கு. மக்கள்கிட்ட இருந்து பணம் பெற்றுக்கொண்டு அதை வந்து அவருக்கே பயன்படுத்தும். இந்திய அரசு எடுத்து என்ன பண்ண முடியாது? அதான் நான் சொல்றேன். இந்திய அதிகாரத்தை எடுத்து என்ன பண்ண முடியாது? அதிகாரம் வரலாற்று இருக்கு. வரலாற்று எடுத்து தான் பண்ண முடியாது. கவர்னர் தேவையில்லைன்னு பேசுற மாதிரி எத்தனை போட முடியாது? கவர்னர் வேணாம் சொல்லி கருத்துல போட சொல்லு. எத்தனை முறை கவர்னர் வேணாம் சொல்லி போட சொல்லி போயிருக்கேன். அலைபேசியில முக ஸ்டாலின் வர்றாரு. உடனே தம்பி கொண்டு போய் அந்த அழைப்பை கொண்டு கொடுக்குறாங்க. உடனே பார்த்து கேட்கிறாரு, ஐயா நீங்க கேட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? அப்படி ஒரே அழுக. ஏன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான அவனுடைய உறவுகள் வந்து அவன் வந்து அவன் துக்கத்தில் வந்து நாங்கள் பங்கெடுக்கிறோம், துன்பத்தில் பங்கெடுக்கிறோம். நாங்கெல்லாம் கேட்கும் போது உனக்கு கிடைக்காத ஒரு பெருமை, இனத்தை அழிச்ச 2 லட்சம் பேர் அழிச்சவன் திமுக காரன். அவன் வந்து உன்னோட துன்பத்தை கேட்கும்போது பெருமை வந்துச்சு அவனுக்கு. அப்பவே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நீ யாரு, எப்படியாப்பட்ட ஆள் நீ எப்படி வந்து அங்கே போன, யார் இருந்ததுக்கு நீ எப்படி திமுக சார் வீட்டுக்கு போன சொன்னா ஒரு கருத்து கேட்டு கூட்டு வரணும், செயற்குழு இருக்கணும், பொதுக்குழு இருக்கணும். அதை வந்து கலந்து ஆலோசனை செய்யணும். அப்புறமா தான் நம்ம திட்டத்தை செயல்படுத்தணும். வாங்க சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். உள்ள இருந்து முயற்சி பண்ணி தான் வெளியே வந்துக்கிறோம். இவ்வளவு காலம் முயற்சி பண்ணி தான் வெளியே வந்துக்கிறோம். அண்ணன் சீமான் வந்து நாங்க ராஜீவ் காந்தி கொலை செஞ்சு சொன்னது அந்த நேரத்தில் 70 விடுதலைக்கான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்துகிட்டு இருக்கு. நீ பேசும்போது 70 விடுதலைக்கான வழக்கு உச்சநீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் போய் நான் தான் கொலை பண்ணி ஏன் சொன்னேன்? ஈழத்துக்கு என்ன சொல்ல சொல்லுங்க. ஈழ விடுதலைக்கான எத்தனை போராட்டங்கள் புலிகள்லாம் பண்ணான்னு சொல்ல சொல்லுங்க. ஏங்க ஒரு நினைவேந்த கூட்டம் நடத்தாலும் முடிஞ்சு வச்சாங்க. ஒரு நினைவேந்த கூட்டம் நடத்தியாச்சு. அவங்க கூட காசை வாங்கிட்டு நான் வந்து ஒரு நினைவேந்த கூட்டம் நடத்தினேன். அந்த நினைவேந்த படத்தை படம் போட்டேன். ஈழ விடுதலை வேணும் நீ போறீங்க. நீங்க புரட்சிக்காரனாச்சே, பெரிய புரட்சிக்காரனாச்சே. நீங்க எத்தனை போராட்டத்தை பண்ண? ஏப்பா முகாம் வைக்கிறவனுக்கு ஒரு குடியுரிமை கொடுக்க முடியுமா? குடியுரிமை படிக்க முடியலையா? படிச்சு வேலைக்கு போக முடியல, உயர்கல்வி படிக்க முடியல, 10ஆம் கிளாஸ் மேல 12ஆம் கிளாஸ் சேர முடியல. இந்தியாவில் இருக்கிறது தானே. அது தமிழ் தேசியம் என்ன? தமிழ்நாட்டு உரிமைகளை தன் வசம் வைத்துக் கொள்வது, இறையாண்மையோடு இருக்கிறது தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்ன? மாடு வளர்க்கிறது கட்சியில் எவனும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக விடாது. போய் பாரு உறுப்பினர் ஒருத்தவங்க இருக்க மாட்டான். பாருங்க நீங்க சிவகங்கையில் வந்து 3 பெண் வேட்பாளர், இவர் ஒருத்தர் தான். ஏன்னா அவர் மட்டும்தான் தெரியணும். அங்க இருக்கிற ஒற்றை நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை, இது போல என்ன நினைக்கிறீங்க? இதுதான் பாதிசம் வந்துருச்சு. அண்ணனுக்கு முதல் கொடுத்த ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. சொல்லட்டும். நான் தமிழுக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய துரோகம், இந்த துரோகத்தை இத்தனை ஆண்டுகளாக செய்துட்டேன், இனிமே நான் செய்யக்கூடாது. அதாவது ஒரு வழக்குக்கு இந்தாங்க பொது வழக்கத்தில் எல்லாமே இந்த வழக்கை வந்து கட்சி முடிச்சு சொல்ல முடியுமா? ஒரு வழக்குக்கு வந்து ஏன் பண்ணல நீ? உன்னை யார் பண்ணிச்சனா? உன்னை யார் பண்ணிச்சனா? ஏன் பண்ண? எந்த வெள்ள வந்து எனக்கு எந்த பதமும் கிடையாது. அவர்கிட்ட இல்ல, அவர் கூட இல்லாம இருக்கிறது அவருக்கு பாதுகாப்பு. அதான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான்